ராமாயணத்துல வரும்போது ஹனுமான் ராமர்கிட்ட சொல்லிட்டார், சீதை ஏதோ லங்கையில தான் இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஜாகிரதையா இருக்கா, உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணார், லக்ஷ்மணன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், குரங்குகள் எல்லாத்தையும் கூட்டுண்டு கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். நீங்க வேதாரண்யம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பேன், ரொம்ப வசத்தியான சிவக்ஷேத்திரம். அதுக்கு கீழே கோடிக்கரைன்னு ஒரு இடம் உண்டு. கோடிக்கரையில ராமர் பாதம்னு ஒரு இடம். ராமர் ஓங்கி போய் அந்த மலையின் உச்சியில போய் பார்த்தாராம். அதுதான் லங்காவின் மேல் பகுதி. அங்கேருந்து தான் இந்த வேதாரண்யம் கிட்ட கோடிக்கரையிலேருந்து போயிடலாம். ஆனா சமுத்திரத்தின் ஆழம் ரொம்ப அதிகம். இந்த குரங்குக்கெல்லாம் நீச்சலே வராது. அதெல்லாம் சொல்லிட்டு, இதை பாரு ராமா, என் பத்னி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், என்ன உனக்கு ஐயோ நீ அவ்வளோலாம் வருத்து கிடையாது, நான் உனக்காக நான் உயிரெல்லாம் விட எங்களுக்கு ஒழுங்கா பிரிட்ஜை கட்டி தந்துரும் அப்படின்னு எல்லாம் 70,000 குரங்கையோ கூட்டுண்டு அப்படியே கோஸ்ட் வழியாவே நடந்து புல்லாரண்ய கஷேத்திரத்துக்கு வந்தார். அப்போ விபீஷண ஆழ்வான் சரணாகதி செய்து அனுஷ்டித்து விபீஷணனை ஏற்றுக்கொண்டார். அப்ப விபீஷணன்